Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது ரொம்ப ரேராக தான் வந்து பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 1800 ப்ரைஸில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் டிஃபை அப்படின்ற பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன டிஃபை பிராண்ட் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாட்ச் மட்டும் கிடையாது, ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ், நெக் பேண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதுவும் பார்க்கலாம். ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருந்தது, ஸோ அதனால தான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஜெட் பிடிச்சிருக்கு, கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதோட மாடல் வந்து SpacePro அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட இமேஜ்மே கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே வாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். வாட்சிங் டர்ன் ஆன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஸ்பெஷல் கேபிள். ஃபைனலா வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்சோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்ட்ராப் வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஸ்ட்ராப் கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ராப்போட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், அப்படி இல்லைன்னா பிளாக் கலர், நீங்க ரெண்டு கலர்ல எது வேணா சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கு. இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரியலாக நல்லா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட்சோட பாடி அப்படின்னு வரும்போது சைடு ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் கீழே விழுந்துருது அப்படின்னாலும் கூட பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாது வாட்சுக்கு. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைடில் ஒரே ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. நார்மலாக ஏதாவது உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா பேக் வர்றதுக்கு அந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு வாட்ச்ல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா IP68 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. 1800 ரூபாய்க்கு இது கொடுத்திருக்காங்க அப்படின்றது ஒர்த் தான். நீங்க வந்து மலையில நனைஞ்சாலும் கூட இந்த வாட்சை கழட்டி உள்ள வைக்கணும்னு தேவை கிடையாது. IP68 ரேட்டிங் இருக்கனால தண்ணி பட்டாலும் இந்த வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. அண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது தான், பிரைஸ் வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்காக வந்து பில்டு குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டு குவாலிட்டி தான் இருக்கு. இந்த வாட்ச் வந்து Flipkartல அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வாட்ச் வாங்குறோம் அப்படின்னாலே டிஸ்பிளே நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். இந்த வாட்சோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.69 HD டிஸ்பிளே, ஃபுல்லா டச் பண்ற மாதிரியான டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 550 nits வந்து பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் பார்க்கறதுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஏற்கனவே சொல்றது தான், மோஸ்ட்லி நம்ம பட்ஜெட்ல வந்தோம் அப்படின்னாலே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டிஸ்பிளேல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னா இந்த பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் பாட்டம்ல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ் கண்டிப்பா நம்ம நிறைய மாத்திக்கிட்டே இருப்போம். இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து 7 வாட்ச் ஃபேஸஸ் வந்து இன்பில்டா கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க நிறைய வாட்ச் ஃபேஸஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஆப் இருக்கு. அதை ஸ்கேன் பண்றதுக்கு வாட்ச்லயே ஒரு QR கோட் கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து நீங்க டைரக்டாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆப்போட நேம் Defy Space, அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்க டைரக்டா அதுல 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோவுமே வந்து வால்பேப்பரா செட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பான இமேஜ் வந்து கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கனால இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுல ஷார்ட்கட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மெனு நமக்கு வந்துடுது. அதுவே ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துக்க முடியும். டாப்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துட்றாங்க. இதுல செட்டிங்ஸ் போறதோ இல்ல பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே இங்கேயே பண்ணிக்க முடியும். பாட்டம்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்றது எல்லாத்தையும் இதுல பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் மானிட்டரிங் அப்படின்றதும் ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எப்போ இருக்கிற மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கொடுத்திருக்காங்க. 24 hours கண்டினியூ செக்கிங்குமே பண்ணிக்க முடியும். SpO2 வந்து செக் பண்ற மாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்க முடியும். மூணாவது ஸ்லீப் மானிட்டரிங் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு தூங்குறீங்க, டீப் ஸ்லீப்பா லைட் ஸ்லீப்பா அப்படின்றதையுமே செக் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னாலுமே பிரீத்திங் எக்ஸசைஸ்க்கு தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ்மே வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் யோகா, ஃபுட்பால், பேட்மிண்டன், ஸ்விம்மிங் இந்த மாதிரி வந்துட்டு டோட்டலா 10 ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்கு. இதை எதை வேணா நீங்க ஸ்பெசிஃபிக்கா பண்ணும்போது எனேபிள் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க நார்மலாவே வந்து நடந்து போறீங்க, எப்பயும் வாட்சை வியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து ரெகுலரா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது மூலியமா எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆகுது அப்படின்றதையுமே நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிக்க முடியும். ரேஸ் டு வேக்கப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நார்மலா அப்படி ரேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டைம் என்ன அப்படின்றத வந்து பாத்துக்க முடியும். என்னதான் வாட்ச்ல ட்ராக்கிங் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம பெருசா யூஸ் பண்ண போறது இல்லை, டைம் பார்க்கறதுக்கு தான். அண்ட் அதையும் தாண்டி இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மியூசிக் கண்ட்ரோல் இதில் பண்ண முடியும். நார்மலாக உங்கள் ஃபோனில் சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபோனில் சேஞ்ச் பண்ணாமல் வாட்ச்லேருந்தே உங்களால் ஈஸியாக வந்துட்டு நெக்ஸ்ட் சாங்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கூட வந்து கால் கண்ட்ரோல். ஸோ காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்ததுன்னா வைப்ரேஷன் ஆகும். அதை வச்சு யார் கால் பண்ணுறா அப்படின்றத பார்க்க முடியும்.
மியூட் நம்மளால வந்து பண்ண முடியாத ஒரு சின்ன குறை, பட் கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசலைன்னா கட் பண்ணிக்க முடியும். கேமரா கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க இல்லை குரூப்பாக எடுக்கிறீங்கன்னு போது ஃபோனை தூரமாக வச்சுட்டு கூட ஜஸ்ட் இங்கே வாட்ச்லேயே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். அது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் முக்கியமாக பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வியர் பண்ணிட்டு மாட்ரேட்டாக தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன், பெருசாக ஹெவியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 7 நாள் கூட பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். அதுவே 24 ஹவர்ஸ் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் எனேபிள் பண்ணி மற்ற எல்லா ஃபீச்சரையும் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே வந்து குறையும். ஓவராலாக இந்த வாட்சில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருப்போம். மோஸ்ட்லி நீங்கள் 5000 6000 கொடுத்து வாங்கக்கூடிய வாட்சில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலையுமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி, பேட்டரி லைஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சொன்னது தான், இதோட பிரைஸ் வந்து 1800 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்றத லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.